ரெகுலரா ஜாக்கி சான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க அப்படின்னா இந்த படத்துல புதுசா விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. சந்தோஷமா ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனுக்கு போங்க. உற்சாகம் கேரண்டியா இருக்கும். கங்ஃபு யோகா எதை பத்தின கதை? சைனீஸ் ஜோடியாக், இந்தியானா ஜோன்ஸ், நேஷனல் ட்ரெஷர், இதெல்லாம் எதை பத்தி பேசுதோ அதை பத்தி தான் இந்த ஒரு படமும் பேசுதுங்க. காணாம போன புதையல், அதை எடுக்கிறதுக்காக கிளம்புற ஒரு கும்பல், அப்புறம் அவங்கள தடுக்கிறதுக்காக இருக்கிற இன்னொரு கும்பல். இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாம் முக்கால்வாசி படத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த வைரத்தை வச்சு வர்ற சீன்ஸ், இந்த வைரத்தை எதுக்காக இவங்க தேடுறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போதே இதுதான் நாங்கள் நேஷனல் ட்ரெஷர்லேயே பார்த்துட்டோமே, அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வரும், அந்த வெளிச்சத்தை வச்சு இடத்த கண்டுபிடிப்பீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஆனால் டைரக்டர் ஒத்துக்கிறார், இந்தியானா ஜோன்ஸ்ல நாங்கள் இன்ஸ்பயர் ஆயிருக்கிறோம் இந்த ஒரு மேட்டர்லாம் சொல்லி ஜாக்கி சான் டைலாக் மூலமே அந்த ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணிடுறாரு. ஆனால் இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்றது அப்பப்போ காமிச்சிடுறாங்க சார். ஸ்டார்டிங்கில் அவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் உண்மையிலேயே அவர் நல்லபடியாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வயசாயிடுச்சுன்றத சீன் முடியும் போது சொல்லுவாங்களா, அதுதான் லைட்டாக மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. சைனாவில் ஆரம்பிக்கிற கதை அங்கிருந்து துபாய், அப்புறமா இந்தியாவுக்கு ட்ராவல் ஆகுது. கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை டைரக்டர் அமைச்சிருக்கார் அப்படின்னு நம்பப்படுகின்றது. இதில் சந்தோஷமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதி தர்மம் பற்றியும் இந்தியன்ஸோட நாலேஜ் பற்றியும் இந்த ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி யோகா மூலமாக குண்டலினி சக்தியெல்லாம் கிளப்பி விட்டு வில்லனை போட்டு தள்ளுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. வர்ற எல்லா படத்துலையும் சட்டை இல்லாமல் ஒரு சீனாச்சும் வந்துடுற நம்ம சோனு சூத் இந்த படத்தில் ராஜவம்சத்து இளவரசனாக வரார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெர்வானி தான். அவரும் ஜாக்கி சானும் மோதுற கிளைமேக்ஸ் சீன் டப்புன்னு நம்மளை இப்மேன் 2 படத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா இங்கேயும் காலால் உதைக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த சீனு மரண கலாய். படத்தோட கிளைமேக்ஸ் செட்டிங் பார்க்குறப்போ நம்ம மகதீராவோட கிளைமேக்ஸ் செட்டிங் தாங்க மனசுக்கு வந்துச்சு. நீளமான ஒரு பாலம், பாலத்தோட முடிவில் ஒரு சிவன், ஆனால் அந்த பாலம் உடஞ்சிருக்குது. அதனால பெருசா கதையெல்லாம் எதிர்பார்க்காம ஜாக்கி சானை பார்க்கணும், துபாய் ரோட்ஸ்ல சிங்கத்தோட அவர் போற சவாரியை பார்க்கணும், பனிக்கட்டிங்களுக்கு நடுவில் நீந்தி போறதை பார்க்கணும், கடைசியா டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும். லாஜிக்லாம் தேவையே இல்லை அப்படின்னா கங்ஃபு யோகா பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு.